வணக்கம். நீ யார்? உன்னை தேடு, உண்மைகள் புரியும். ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம். பாடல் 8. உற்சாகம் மிக்கவளே, இன்னுமா உறக்கம்? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாரான் அருளேலோ எம்பாவாய். கண்ணனை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு குதூகூலமே வடிவான ஒரு பெண் இப்பாடலில் எழுப்பப்படுகிறாள். எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணே, கிழக்கு வெளுத்துவிட்டது. பனிப்புல் மேய்வதற்காக எருமைகளை அவிழ்த்து விட்டு விட்டார்கள். பாவை நோன்புக்கென நீராட மிகுதியான நமது கூட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பாவை நோன்பு கொண்டாடும் இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நடுவில் நிறுத்தி உன்னை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை மாய்த்தவனும் முஷ்டிகன் சாரூரன் என்ற அரக்கர்களை வென்று கொன்றவனும் தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனுமான கண்ணனை நினை பாடி அவனை சென்றடைந்தால் அவன் நம் முன்னே வருவான். அறிந்து வாருங்கள் என்றழைத்து நாம் விரும்பிய பறையை நாம் விரும்பிய பலனை தருவான். உறக்கத்தை கலைத்து எழுந்து அம்மா, கீழ்வானம் வெள்ளென்று. சூரிய உதயத்துக்கு முன்னது அருணன் உதயம். அதாவது கிழக்கு வெளுத்தாச்சி, இன்னுமா தூக்கம் என கேட்பது வழக்கம். அறிவில்லாத கிழக்கு கூட ஞானம் பெற்று விட்டது, வெளுத்தது உனக்கு இன்னும் அஞ்ஞானமா என்று கேட்கிறார்கள் உள்ளே உறங்குவதை பார்த்து. இப்படி கேட்ட அளவில் உள்ளே உறங்குவவள் கிழக்கும் வெளுக்கவில்லை, மேற்கும் வெளுக்கவில்லை. நீங்கள் மதிமுக மடந்தையர், உங்கள் முகத்தை ஒருவருக்கொருவர் பார்த்து கிழக்கு வெளுத்ததாக பெருமைப்புக் கொள்கிறீர்கள். உங்களுக்குத்தான் உறக்கமே கிடையாதே என்றாளாம். எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் அப்படிங்கிறா ஆண்டாள் பாட்டிலே. கண்ணெதிரே பார், எருமைகள் பனிப்புல் மேய்வதற்காக அவிழ்த்து விடப்பட்டு எங்கும் மேய்கின்றன. ஆயர் மகளான உனக்கு இது விடுவதன் முன் நிகழ்வது என்பது தெரியுமே. இதற்கும் அவள் பதில் சொன்னாளாம். உங்கள் முக அழகை கண்டு இருள் விலகுகிறது. நீங்கள் எருமைகள் என்று நினைத்து விட்டீர்கள். ஆண்டாள் கண்ணன் மேற்கொண்ட பிரேமை பக்தியால் ஆயர் பெண்ணாகவே மாறி ஆயர் குல வழக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பாடல் புனைந்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பின்னால் நல்ல புல்தரையில் மேய்வதற்கு முன்பாக பனிப்புல் மேய எருமைகளை அவிழ்த்து விடுவர். அதனால் அதிகம் பால் கறக்கும் என்பது ஆயர்கள் அறிந்த ஒன்று. போகாமல் காத்து உன்னை கடவுவான் வந்து நின்றோ. லட்சிய பயணத்தில் குறுக்கீடு தவறு, ஆனாலும் நீ இல்லாமல் அப்பயணம் நிறைவு பெறாது என்று உன்னை அழைத்து செல்லவே வந்தோம். நீ கதவை திறக்கவில்லை. இந்த பணியில் வாயிலில் நிற்கிறோம். உன்மேல் உள்ள அன்பால் தோழிகளில் ஒருவர் குறைந்தாலும் அது குறைதானே. கோதுகளமுடைய பாவாய் எழுந்திரு. கண்ணனிடம் பக்தியில் திளைத்து அம்மகிழ்ச்சியே வடிவானவள், எப்போதும் சிரிப்பும் பாட்டும் கூத்துமாய் இருக்கும் நீ இப்படி உறங்குகிறாய் என்று இன்னைக்கு பாடி பறை கொண்டு கண்ணனை துதித்து பாடுவோம், அதன் பலனை பெறுவோம். இது நிச்சயம். அன்றி பறை என்ற முழக்கம் கருவியையும் பெறுவோம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை என்கிறார். உனக்கும் எங்களுக்கும் பிரியமான கண்ணனை பாடி பரவ போகிறோம். அதுதான் மார்கழி நோன்பு. கண்ணனை அழிக்க குதிரை வடிவில் ஆ என்று வாய் விளந்து திறந்து வந்த கம்சனால் அனுப்பப்பட்ட கேசி என்ற அரக்கனை வாய் விளந்து மாய்த்து கேசவன் என்று பெயர் பெற்றவன். அவன் கம்சன் நடத்திய வில் வேள்வியில் தன்னுடைய நட்போருக்கு ஏவப்பட்ட முஷ்டிகன் சானூரன் என்ற மல்யுத்த வீரர்களை வென்று கொன்ற வீரன். நம் கண்களுக்கு கண்ணனாக தெரிபவன் உண்மையில் தெய்வங்களின் தலைவன். அவன் இதை நீ அறிய மாட்டாயா? கண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா என்கிறார்கள் வெளியில் நிற்பவர்கள். சென்று நாம் சேவித்தால் அவன் நம்மிடம் வரவேண்டி இருக்க இப்போது நாம் அவனிடம் செல்ல நேர்ந்து விட்டது. இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பானே. குழந்தையும் அப்படித்தான். அதுதான் குழந்தையின் தெய்வமும் ஒன்று என்று சொன்னார்கள். இறைவன் உரையும் திருத்தலங்களுக்கு சென்று நாம் இறைவனை வணங்க வேண்டும். ஆவென்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். நாம் அவனை நோக்கி வருவதை கண்டால் அவனால் சும்மா இருக்கவே முடியாது. வந்தீர்களா? வாங்க வாங்கோ, வாருங்கள் வாருங்கள் என்று மிகுந்த பரிவுடன் எதிர்கொண்டு
நமக்கு வேண்டுவன எவை என்று ஆராய்ந்து அருள்வார். நாம் கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இறைவனிடம் நாம் காட்டும் அன்பு அதிகமா, இறைவன் நம்மீது வைக்கும் அன்பு அதிகமா என்றால் இறைவன் நம்மீது வைக்கும் அன்புதான் அதிகம். நாச்சியார் ரங்கமன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம். வணக்கம்.